விருச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம். வையகத்தை ஆள வைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி தர இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் புதன் பகவானும், ரிஷபராசியில் சூரியனும், மிதுனத்தில் குருவும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், விருச்சகத்தில் சந்திரனும், கும்பராசியில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில நவகிரகங்கள்ல நாயகன் என பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேசத்தை விட்டு சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே வைகாசி மாதம் என நாம் கொண்டாடுகிறோம். அந்த வகையில் சுக்கிரனின் ராசியான ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடாகும். அக்னிஸ்வரூபமான சூரிய பகவான் தனது பரிபூரண வீரியத்தை சற்று குறைத்து கொள்ளும் கத்திரிவேல் முடிவு காலமும் இந்த வைகாசி மாதத்தில் தான் நிகழ்கிறது. மேலும் பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை நமக்கு அளித்தருளிய போக சித்தர் அவதரித்த மாதமும் இந்த வைகாசி மாதம்தான். அது மட்டுமல்லாம கமல முனி, நந்தீஸ்வரர் ஆகிய சித்த மகாபுருஷர்களும் இந்த வைகாசி மாதத்தில் தான் அவதரித்தனர். வைணவ அவதார புருஷர்களான நம்மாழ்வார், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், ஸ்ரீமத் அழகிய சிங்கர், திருவாய்மொழி பிள்ளை ஆகியோர் அவதரித்த இப்புண்ணிய பூமிக்கு தெய்வீக பெருமை சேர்த்த மாதமும் இந்த வைகாசி மாதம்தான். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம், அதாவது இவ்வளவு மேன்மைகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில், அதாவது 4ஆம் இடம் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதை ஏற்பட்டு உடலை வருத்துங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல இக்காலகட்டங்கள்ல குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையுங்க. சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் அன்றாட கடமைகள்ல கவனக்குறைவு ஏற்படக்கூடுங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு
தேர்வு காரணமில்லாமல் ஒத்திவைக்கப்படும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் கூட கூடிய விரைவில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடமாற்றங்கள் ஏற்பட இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. போட்டிகளும் கடுமையாக இருக்குங்க. சக கூட்டாளிகளும் கருத்து வேற்றுமையினால் விலகி விடுவாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய சலுகைகள் ஆதரவும் மறுக்கப்படும். ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகுங்க. அதனால பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதையும் அறிவுறுத்ததுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. வருமானமும் வாய்ப்புகளும் குறையும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தில் முடியுங்க. கிடைக்கும் ஒரு சில வாய்ப்புகளும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இராது. முயற்சிகள் அனைத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அரசியல் துறையினருக்கு வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியமும் சாதுரியமும் அவசியங்க. இக்காலகட்டங்களில் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைகளை சமாளிப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சிக ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சாதகமாக உள்ளதால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லது. இத்தருணங்களிலும் எந்த விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க. இதனால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. அதே போல் கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவது அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லாத இத்தருணங்கள் அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது கிரக சஞ்சார நிலைகள் அவ்வளவு நன்மை தராது. ஆனால் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் காகத்திற்கு எள் சிறிதனை பருப்பு கலந்த 5 சாத உருணைகள் வைத்து வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.